அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம்ம ஜோதிடத்தில் தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அன்றாட வாழ்வியல் புண்ணியம் சேர்ப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தினந்தோறும் ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் முதலில் அவர் 2 கைகளையும் தன்னுடைய தேய்த்து உள்ளங்கையை பார்ப்பது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் காலையில் குளித்துட்டு நெத்தி நிறைய ஏதாச்சும் ஒரு சந்தனமோ திருநீரோ குங்குமமோ இடுறது. மூணாவது, வாரத்தில் ஒரு நாளாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய ஆலயங்களுக்கு சென்று வர்றது. எப்பவுமே தினம் சாமி கும்பிட்றது ஒரு சிறப்பு. நம்மளால் தினம் முடியலைன்னா கூட வாரத்தில் ஒரு நாளாவது அந்த தெய்வங்களுக்குன்னு ஒதுக்கி ஒரு ஏதாச்சும் ஒரு புண்ணிய ஸ்தலம், இல்லைனா வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு கோயில், ஒரு விநாயகர் கோயிலோ, ஒரு பெருமாள் கோயிலோ, ஒரு சிவன் கோயிலோ, ஒரு பார்வதி கோயிலோ, ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது ஒரு புண்ணியத்தையும் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா எப்போவுமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்ம எப்போயுமே பார்த்தோன்னா அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்கணும். அது எப்போ நாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்கள பார்த்து ஒரு ஹாய் சொல்கிறது, அவங்க நம்மளை பார்த்து பார்த்தா அது மாதிரி புரிதல் தன்மை விட்டு கொடுத்த தன்மை இருந்துச்சுன்னா நம்ம அந்த இருக்கிற இடம் சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அவனை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு டென்ஷன் ஆகிறது. நம்ம பார்த்தா அவனை ஏதாச்சும் ஒரு பழிவான எண்ணங்கள் உருவாகும் போது வாழ்க்கை சிறப்பே இருக்காது. அப்போ நம்ம என்ன தான் செஞ்சுட்டு வந்தாலும் அவன் மூஞ்சை பார்க்கும்போது நமக்கு தேவையில்லாத பார்த்தோன்னா டென்ஷன் அதிகமாகிறது, பிபி அதிகமாகிறது, அது மாதிரியான சூழ்நிலை வரும். அதனால் நம்ம புண்ணியமாக வாழணும், புண்ணிய காலத்தோடு வாழணும் அப்படின்னா எப்பொழுதுமே பக்கத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய வீட்டுகளுடைய விட்டு கொடுத்து போகும் தன்மை இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய அந்த புரிதல் தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நாளில் ஏதாச்சும் ஒரு 4 பேருக்கு தான தர்மங்கள் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்போல்லாம் நமக்கு பார்த்தா வாய்ப்புகள் உருவாகுதோ, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதன் மூலிமா 4 பேர் நம்ம ஒரு அன்னதானம் பண்ணுறதோ, ஒரு ஆடை தானம் பண்ணுறதோ, இல்லை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வண்டி வாகனங்களை தானம் பண்ணுறதோ, அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் உதவியாகவோ செய்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த புண்ணியங்கள் அப்படின்றது நிறைய நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த காலத்துலேயுமே பார்த்தோன்னா வாயில்லா ஜீவன் சொல்லுவோம். வாயில்லா ஜீவன்னா ஒரு பசுமாடு, ஒரு பார்த்தா நம்ம நன்றி உள்ள பிரியாணின்னு சொல்லக்கூடிய நாய் வாகனம், அது மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு உணவளிப்பதனாலேயோ எப்போவுமே நமக்கு புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் காலையில் எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பறவைக்கோ ஒரு விலங்குக்கோ ஏதாச்சும் ஒரு மனிதனுக்கோ கூட ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறது, இல்லை ஒரு பிடி சாதமாச்சும் கொடுக்கறது, ஒரு எறும்புக்கு சாதம் போடுறது, இது மாதிரி நம்ம தினம் ஏதாச்சும் ஒரு பிரியாணிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு அன்னதானங்களை வழங்கும்போது நம்மளால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புண்ணியங்கள் அப்படின்ற விஷயம் தானாகவே நமக்கு சேர்ந்து வரும், கர்ம வினைகள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்படுது. இதுபோல் தினம் நம்மால் முடிஞ்ச காலையில் எழுந்து உள்ளங்கையை பார்க்குறதுலேருந்து நைட்டு தூங்கும்போது நம்முடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வத்தையோ மனதார பிரார்த்தனை பண்ணி இன்ற நாள் பொழுதுமே என்னை ஆயுள் ஆரோக்கியத்தோட நீ எல்லா விஷயத்தையும் என்னால் பார்க்க முடிஞ்சது, என்னால் உணர முடிஞ்சது, இறைவா இது போல் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அமைதியான தூக்கத்தை நம்மளால் தூங்க முடியும். அதுபோல் ஒவ்வொரு நாளும் இது அன்றாட வாழ்க்கை தினம் செய்கிறதுனால நமக்கு புண்ணியம் அப்படின்றது தானாக சேர்ந்துடும். நம்ம புண்ணியம் கிடைக்கணும்னு நினச்சி நம்ம செய்கிறத விட அன்றாட வாழ்வில் இது ரெகுலராக நம்ம பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே புண்ணிய காலமாக சேரும். இது போன்ற சில முக்கியமான தகவல்களை தினம் பார்க்க நமக்கு ஆவலோடு இருப்பீங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.